50. அப்புறம் அந்த சீடு எடுத்து உளுந்து 200. ஹாய், வெல்கம் டு ப்ரகீட்ஸில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா மிளகா பொடி, அதாவது இட்லி பொடி. இங்கே வந்து மிளகா பொடின்னு சொல்லுவோம். இது வந்து டெல்டா ஸ்டைலில். ஆனால் இதில் ஆளி விதை போட்டிருப்போம். அது மட்டும் எங்கள் வீட்டு ஸ்டைலு. மிச்சப்படி எல்லாமே வந்து டெல்டா ஸ்டைலில் தான். ஆளி விதை இருக்குல்ல, அந்த ஃப்ளாக் சீட், அது வந்து கொலஸ்ட்ராலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்றதுக்காக இது நாங்கள் பொடியிலேயே சேர்த்து அரைச்சிருவோம். அதனால் அது மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோம். மற்றபடி இதில் இருக்கிற எல்லாமே அதே தான். வெங்காயம் இது யார் கொடுத்த தட்டுமா? இவ்வளோ மிளகா தேவைப்படுமா? ஏன்னா ஆதாரமே. இது என்ன? உளுத்தம்பருப்பு. முழு உளுத்தம்பருப்பு தான் போடணுமா? கருப்பு போடக்கூடாதாம்மா? போடலாம். அது வேணா அது கணக்கு விடும். ஒரு படி. ஒரு படியில் 200ல் ஒரு படி. 200 கிராம், 200 மில்லி. இதுவும் 200 மில்லியா? இது கொஞ்சம் பச்சை. இது எத்தனை? ஒரு இது வந்து 100. 100ன்ட்டு இவ்வளோ போடுற? 100னா இந்த இவ்வளோ தான் வந்துச்சு. ஒரு 150 இருக்கும். 100 தான். 150. அப்புறம் அந்த சீடு எடுத்து உளுந்து 200, கடலைப்பருப்பு 180. இவ்வளோ மிளகா. அப்புறம் பெருங்காயம். இவ்வளோதானா? அரிசி எவ்வளோ போடணும்? மல்லியா? இது அப்படியே வச்சிரு. இது எத்தனை கிராம் இருக்கும்? இது ஒரு 100 கிராம் இருக்கும். இது ஒரு 50 கிராம். அதான் 25லேருந்து 50 கிராம்குள்ளே இருக்கும். நான் கரெக்டாக அளவுலாம் மெஷர்மெண்ட்லாம் கொடுக்குறேன் கீழே. இது என்ன காட்டு? கருப்பு இல்லா? இது எத்தனை இருக்கும்? 5லேருந்து ஒரு 10-15 கிராம் வரும். இது வந்து ஃப்ளாக் சீட். இது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹார்ட் பேஷண்ட் வந்து இருக்காங்க. எங்கள் அம்மா தான் அது ஆக்சுவலி. அதனால் இது பொடியாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா கொலஸ்ட்ராலுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குன்றதுக்காக எப்பயுமே நாங்கள் மிளகா பொடியில் இதை போட்டு தான் அரைப்போம். இவ்வளோ போடணுமாம்மா? இது எத்தனை கிராம் இருக்கும்? இது 100 கிராம் இருக்கும். ஓகே. மொத்தம் இது எவ்வளோ? இது மொத்தமே 200 கிராம் தாண்டி. அப்படின்னா இது ஒரு 80 கிராம் இருக்கும். 100 கிராம் இருக்கும். அம்மா தோத்துட்டியா? வடை போச்சு. ஒன்னாமா? இந்த ஆர்டரில் தான் போட்டு வறுக்கணுமா? ஏம்மா அந்த காம்பெல்லாமா போடணும்? நல்லா இருக்குமா? காம்பெல்லாம் போட்டாலும் இது என்ன புது கதையாக இருக்குது? காம்போட போட்டாலும் வரணும். இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஏதாச்சும். சரி, நம்ம வீட்டில் அப்படி பண்ணுவோம், ரைட்டா? ஆனால் அது கரெக்டாக தப்பான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட்டா? பணம் கூட இல்லை.
உளுந்து கடலைப்பருப்பு. இதுக்கெல்லாம் எண்ணெய் என்னது? கிராமத்து கடையிலலாம் இட்லி கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் பொடி வைப்பாங்க. இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல 3 வகையான பொடி வச்சு பக்கத்துல எண்ணெய் வச்சிடறாங்க. ஆனா 3மே நல்லா இருக்க மாட்டேதுமா. நம்ம கலர் பவுடர் அள்ளி போடுறது. ஆமா. அதை வந்து சூட்டில் கொஞ்சம் காமிக்காம இது வெடிக்குமா? வெடிக்கும். ஓடிடுவா? வெடிக்குன்னா அதான் வெடிக்குது. எள்ளு இல்லை. பூண்டு போடணுமா? பூண்டு இந்த பூண்டு அதே வறுத்தா? அதை போட்டு ஒரு வதக்கு வதக்கி அள்ளி போடுறது. மிளகு மிளகு 2 சீரகம் கிடையாது. என்ன போட்ட? எள்ளு. எள்ளா? எள்ளு. எள்ளு மட்டும் கொஞ்சம் எள்ளு. அடுத்தது மல்லி. மல்லி கொட்டிக்க மாதிரியாவே கொஞ்சம் தான் மல்லி போடணும். வாசத்துக்கு இதிலே 2 மிளகையும் போடணும். இதான் 2ஆ? பாரு, பார்த்துட்டு தான் இருக்கேன். பேர் 2ங்க. அடுத்த அரிசியை போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. செவ்வாய் ஞாயிறு வெள்ளி. ஏன் அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வறுக்கக்கூடாது. வேற சாப்பாட்டுக்கும் வறுக்கக்கூடாதா? நான் என்ன கூப்பிடுறாங்கம்மா? என்னடி 8 அடி பார்க்கலாம். குடிக்க வந்துடுமா? இல்லை. இது வந்து சாப்பாட்டு அரிசி. யூஸ்வலாக சாப்பாட்டு அரிசியும் போடலாம், இல்லை இட்லி கரைக்கிற அந்த அரிசி கூட போடலாம், இல்லை பச்சரிசி இருந்தாலும் போடலாம். அரிசி வந்து அதோட குவான்டிட்டியை அதிகமாக்கிறதுக்காக தான். ஸோ எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம். ஆறிடுச்சு நல்லா. வந்து நமக்கு வந்துட்டு அது என்ன மீன்? கடல் மீன். ஜெயிச்சிட்டோம் மாறா. இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் மாறா தான். அது என்ன குரூப்பில் டூப் மாதிரி? இந்த மிளகா தானே போட்டேன். அந்த மிளகா எப்போ போட்டேன்? மிளகா இல்லடி அது. மிளகா தாம்மா, ரவுண்டு மிளகா. நிற்கல. எல்லாத்தையும் ஒரு தெரியா போட்டு அரைச்சிடலாமா? 2 போடுவோம். 2 டைப். உப்பு உப்பு எவ்வளோ போடணும்? 2த்துக்கும் சேர்த்து போட போறியா? ஆமாம். 2 போர்ஷனுக்கும் சேர்த்து உப்பு போட போகிறாங்க. முடிடுவா? ஓரமாக சரியாக
காட்டு. இது பார்த்துருக்கீங்களே கொஞ்சம் குறவம் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப பவுடராக இருந்துச்சுன்னா அந்த பொடி மாதிரியே இருக்காது. அது வந்து தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மாதிரி. ரொம்ப மண் பண்ணி சூப்பராக இருக்கும். வாசமே இந்த இருக்கும். இது எப்படியா எவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க. அழகு விதத்தோடு அழகணும். பாக்கி யூஸ் பண்ண வச்சுக்கோம். இப்போ அது ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியா? இல்லை இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா? எந்த ஃப்ரிட்ஜுமா? இந்த ஒரு சிறுவடை பாகு இருக்குது, ஓட்டலை பாகு வச்சு எவ்வளோ காட்டு. இது எத்தனை? இது 1/4 கிலோ. இது 1/4 கிலோ. அது இது ஒரு 1/4 கிலோ. 200 இருக்கும். மொத்தம் 500. 500 கிராம் வரணும் அப்படின்னா எனக்கு நான் கொடுத்துருக்க கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இது எல்லாமே வந்துடும். உப்பு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. மிளகா வந்து 100 கிராம் 100 இல்லை 50 கிராம் சொல்லி 50 கிராம் மிளகா, சிவப்பு மிளகா. சரி